இன்றைய ஆத்மீக தேன். மத்தேயு 6:32 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு பரமபிதா உண்டு. அவர் உங்களை குறித்து நன்கு அறிந்திருக்கிறார். நீங்கள் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை பேர் சொல்லி உங்களுடைய அவயங்கள் அனைத்தையும் நன்கு ஆராய்ந்து அறிந்ததான தேவன் உன்னுடைய பலவீனம், உன்னுடைய பலன், உன்னுடைய சோர்வு, உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். ஆனபடியாலே உன் தேவைகளை அவர் சந்திக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஒருவரே உன் உள்ளத்தின் ஆழத்தை மிகவும் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறவர். ஆனபடியால் உனக்கு வேண்டியது என்ன என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். உன் கவலைகள், உன் பாரங்கள் அவர் மேல் வைத்து அவரையே நீ சார்ந்திருப்பாய் என்று சொன்னால், உன் பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் சகலவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உன்னுடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்த உன்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகாயத்தின் பறவைகளை பிழைப்பூட்டுகிறதான தேவன், ஆட்டு புஷ்பத்தை உடுத்தி வைக்கிறதான தேவன் உன் வாழ்விலும் நன்மைகளை நல்கி உன்னை அதிசயமாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீயோ அவரை அப்பா பிதாவே என்று முழு விசுவாசத்தோடு அவருடைய வல்லமையை சார்ந்து அவரை நோக்கி தேடுகிறவனாயிரு. ஒரு குறை இல்லாதபடி உன்னை போஷித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, உலகத்தில் காணப்படுகிறதான எல்லா தீங்குகளில் இருந்தும் உன்னையும் உனக்குண்டான எல்லா உடைமைகளையும் விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எப்பொழுதும் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. எங்கள் தகப்பன், நீர் எவ்வளவு பெரியவர், எங்களை குறித்து நன்கு அறிந்தவர், எங்கள் மேல் கரிசனை கொண்டவர் நீரே. ஆனபடியால் இந்த வேளையிலும் ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறை கொடுத்து மகிழ்கிற தேவன் நீர் அல்லவோ. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அதிசய வண்ணமாய் சந்தித்து ஆண்டவரே, நீதிமான்கள் என்றும் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததில்லை என்று உம்முடைய வாக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து எந்த ஒரு குறையில்லாதபடி திருப்திகரமாய் சம்பூர்ணமாய் போஷித்து அதிசயமாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.